ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இந்த சம்மருக்கு தகுந்த மாதிரி ஒரு சூப்பரான கூழ் எப்படி பண்ணலாங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது என்ன கூழ்னு. ஆமாங்க, கேழ்வரகு கூழ். கேழ்வரகு மாவு மட்டுமே வச்சு செஞ்சதில்லை இந்த சாப்பாடு. இதோடு நான் பச்சரிசியும் சேர்த்து பண்ணியிருக்கேன். இதை நாளே பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீராகாரத்தில் கரண்டியால் மொண்டு விட்டுட்டோம்னா நல்லா அடுத்த நாள் கூழ் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து மோர் சேர்த்து கரைச்சி குடிக்கும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லதும் கூட. சின்ன பிள்ளைங்கள்லேருந்து எல்லாருமே நல்லா விரும்பி குடிப்பாங்க. அதுவும் இப்போ அடிக்கிற வெயிலுக்கு இது ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லது, எல்லாருமே குடிக்கணும். இப்போ இதை தேவையான அளவு உப்பு சேர்த்து இந்த மாதிரி நான் சொம்பால் தான் எடுத்து ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி நான் ஃபஸ்ட்டு மசிச்சு விடணும். மசிச்சு விட்டுட்டு அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மோர் விட்டு கரைக்கும் போது நல்லா சீக்கிரம் கரைச்சிடலாம். அதுவும் இல்லாத நம்ம ஈவனாகவும் கரைப்படும், கையில் கரைக்கிற மாதிரி. நான் சிம்பிளாக அந்த மாதிரி கரைச்சிப்பேன், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக மோர் விட்டு கரைச்சி வரும்போது நல்லா கட்டி இல்லாமல் வரும். உடனே ஃபஸ்ட்டு எடுத்த உடனே எல்லா மோரையும் ஊற்றிட்டிங்கன்னா கொஞ்சம் கட்டி கட்டியாக வர மாதிரி இருக்கும். அதனால் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கரைக்கணும். இப்போ இதை நல்லா கரைச்சாச்சு. இந்த மாதிரி கரைச்சி எல்லாருக்குமே கொடுங்க, பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லோரும் நல்லா குடிப்பாங்க. இந்த வெயிலுக்கு இது குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எப்போ வேணாலும் குடிக்கலாம், காலையில் குடிக்கலாம், மதியம் குடிக்கலாம், ஈவினிங் டைமில் கூட குடிக்கலாம், ரொம்ப நல்லது. இதை குடிக்கும்போது வெறுமனே நீங்கள் வெறும் கூழ் மட்டும் கொடுக்காம இந்த மாதிரி நான் பாருங்கள் மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். மாங்காய் கட் பண்ணி உப்பு மிளகாய் பொடி போட்டு வச்சுருக்கேன். இதுவும் நல்ல காம்பினேஷன். அப்புறம் சின்ன வெங்காயம் சேர்த்து சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இந்த ஊறுகாயும் நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் எப்படி வேணாலும் குடிக்கலாம். இந்த கூழ் அவசியம் இந்த சம்மரில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லது. இப்போது மாங்காய் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதுவும் இந்த மாதிரி உப்பு மிளகாய் போட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். ஓகே, வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.